டைகர் வேணாம். விடு. சொன்னக்கல போயிடு. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ எடுத்து வச்சிருக்க கலைப்பொருட்கள் அத்தனையும் கொடுத்துட்டீன்னா நான் உன்னை விட்டுடுறேன். அது மட்டும் முடியாது. அந்த துரோகியை உயிரோட என்கிட்ட கொண்டு வாங்க. எங்க போனாலும் விடாதீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் வா. துப்பாக்கிங்க எங்க எங்க இரு புடிச்சுங்க. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? ஆமா, நிறைய முட்டைங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கேன். டேய், திடீர்னு ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த கோழி நல்லா தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? இங்கதான் இருக்கு போல இருக்கு. டேய், நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். போறதுக்கு வழியே இல்ல. முதல்ல இந்த கோழியை பிடிக்கலாம், அதுக்கப்புறம் இங்க எப்படியாவது வெளியே போயிடலாம். டேய், இப்படி போலாமா? வேண்டாம், இந்த பக்கம் போலாம். டேய், இப்பதான்டா அந்த வழியா வந்தோம். மறுபடியும் போய் பார்க்கலாம். வாடா. சரியான கோழியா இருக்க. நம்மையே ஏமாத்திட்டு போயிடுச்சு. நிறைய முட்டை இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. யாராவது ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ற? அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க. இவனுக்கு தப்பான ஆளுங்க. நம்மள டைகர் ஏமாத்திட்டு போயிட்டான். போடா தடியா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோழியும் முட்டையும் எடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. உன்னாலதானே அந்த கோழி பயந்து ஓடிடுச்சு. பரட்ட தலையா. டிராகன் உன்னை பின்னி எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஏய், தப்பு நடந்துடுச்சு. மன்னிச்சிடுங்க. எல்லாரும் வாங்க வாங்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நாங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப நீ இவ்வளவு நாள் சுத்தி அந்த கோழி இன்னைக்குதான் கிடைச்சது. உன் ஆளுங்களால அந்த கோழியும் போச்சு. என் மேலே கை வச்சுட்ட. நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ மோதி இருக்கவே மாட்டேன். வேண்டாம், தப்பு என் மேலதான். ஒத்துக்கிறியா? உங்க ஆளுங்களுக்கு முன்னாடியே நாங்க அந்த கோழி முட்டைகளை கண்டுபிடிச்சிட்டோம். உங்க ஆளுங்க தான் அதை புடுங்க பார்த்தாங்க. போனா போதுன்னு தான் விட்டேன். ஆமா ஆமா, அவனை போய் தேடுங்க. போங்க வாங்க, போய் தேடுவோம். நல்லவேளை எனக்கு கோவம் வரல. மறுபடியும் நாங்க உங்களை இங்க பார்க்க கூடாது. இது எங்களோட இடம். யார் வந்தாலும் திரும்பி போக முடியாது. அது உங்க அப்பனா இருந்தாலும் சரி. அடி பலமா பட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு மேட்ச் தெரியும்ல? தெரியும். நான் எப்படியும் கண்டிப்பா வந்துருவேன். ஆமா, நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் வந்துருவேன். ஏய், அந்த கோழி. ஐயோ, மறந்துட்டோம். பாத்தியா? வா. ஏய், எதுக்குடா தேவையில்லாம என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சொன்னா கேளுங்கடா. அவ வெளியே வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதா ரொம்ப தப்பு. அவ கண்ணுல படுற மாதிரி வந்தாதானே எதனா நல்லதா நடக்கும். சரி சரி, மேல ஏறு. உள்ள யார் இருக்கான்னு பாத்துடலாம். அந்த பொண்ணு உள்ளதான் இருப்பா. சீக்கிரம் ஏறு. ஹாய், எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு என்ன சமையல்? தக்காளி. டிராகன், காலையில தான் மார்க்கெட்ல இந்த அழுகின தக்காளியை வாங்கினா. ஒண்ணு இல்ல, ரெண்டு வாங்கினா. ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு வாங்க. என்ன பக்கம் தானே வந்தீங்க? அதான் அடுத்தோட கிண்டல் பண்ண கூடாது.
இதுக்குதான் என்ன மாதிரி தள்ளி நிக்கணும்ன்றது. உங்க கூட இருந்தா ஏமானமும் போயிடும். வாங்கடா வீட்டுக்கு போலாம். டிராகன் நில்லு. நீங்க எல்லாம் பொண்ணுங்களா? இவளை திமிர் பிடிச்சு ஆடாதீங்க. உங்க அழக பார்த்தோன்னு நாங்க இங்க வரல. வெளியே வாங்கடி. யாரு திமிரு பிடிச்சவன்னு சொன்னது? அது நான் ஏன் சொல்ல போறேன்? பொண்ணுங்களை பார்த்தது மாறிட்டியடா. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதை போயிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்ணுங்களை வம்பிழுக்கிறது தான் இவனுங்க வேலை. மரியாதை போயிடுங்க. யார சொன்ன? டிராகன் ரொம்ப நல்லவரு. அவர் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. இதான் இன்னைக்கு நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்துனேன். நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. நீங்க தான் அழியுங்கன்ற மாதிரி ரொம்ப ஆடுறீங்களே. போடா, அழிச்சு போங்கடா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பொண்ணுங்க அதுக்கு பிசாசுங்க. நீ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிருக்கலாம். நீ ஏன் திடீர்னு பேச்ச மாத்திர? நீல கலர் ட்ரெஸ் போட்டுதானே அவ நல்லா இருந்தா. பக்கத்துல இருந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா. எனக்கு நல்லது பண்றேன்னு கூட்டிட்டு வந்தது இதுக்குதானா? ஐயோ. நீங்க ஏதாவது பாக்கீங்களா? போங்கடா, போங்க. உன்னோட ஐடியாவில தான் எல்லாமே கெட்டு போச்சு. உன்னை அந்த பொண்ணுங்க கிட்ட முதல்ல பேச விட்டனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. என்ன மட்டும் சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த திட்டத்தை போட்டோம். ஏய் வாய் வீணா சண்டை போடாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அந்த பொண்ணுங்களுக்கு தக்காளியும் முட்டையும் பிடிக்கும். வாங்க போலாம். தலைவா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அந்த டைகரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம எல்லையை விட்டு எங்க போயிட முடியும்? இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிரு. ஒருவேளை அவன் மேயர் கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லிட்டானா, அதுக்குள்ள நாம பணத்தோட தப்பிச்சு போயிடலாம். இருந்தாலும் அவனை எதுவும் வளர விடக்கூடாது. ஏய், அந்த துரோகி எனக்கு வேணும், உயிரோடு வேணும். இந்த விளையாட்டு போட்டிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ரக்பி ஃபுட்பாலும் பூப்பந்தும் தான் நம்ம ஊரோட 2 முக்கிய விளையாட்டாக இருக்கு. இன்னைக்கு பூப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில டிராகன் டீம் பிரேவ் டீமை எதிர்கொள்ள போகுது. சாம்பியன்ஷிப்புக்காக இந்த 2 டீமுமே ரொம்ப தீவிரமா பயிற்சி செஞ்சிருக்காங்க. 2 அணியுமே நிறைய டீம்களை முறியடிச்சு இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. 2 திறமையான டீம் மோதறதுனால போட்டி விறுவிறுப்பா இருக்கும். போட்டிக்கு நடுவரா கோல்டு சில்வர் டீமை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு. பூவா தலையா போட்டு பார்க்க 2 கேப்டனும் வராங்க. இந்த இறுதி போட்டிக்கு நடுவரா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நேர்மையா இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் யாரும் ஏமாத்த கூடாது. 2 கேப்டன் வாங்க. பூவா தலையா போடலாம். பூவா தலையா தலை சார். நீதான் சொல்லணும். அந்த பக்கம் 2 பேரும் இடம் பாருங்க. பிரேவ்ஸுக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காத்து அவங்க பக்கம் அடிக்கிறதுனால ஆட்டமா அவங்களுக்கு சாதகமா இருக்கும். அதோட அவங்க டீமுக்கு கில்லர் கிங் கேப்டனா இருக்காரு. 2 டீம்லயும் திறமையான வீரர்கள் இருக்காங்க. அதனால இந்த ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். போட்டி ஆரம்பிக்க இன்னும் சில நொடிகளே இருக்கு. நடுவர் விசில ஊதிட்டாரு. போட்டி ஆரம்பிச்சாச்சு. டிராகனை தடுக்கிறதுக்கு கில்லர் கிங் எல்லா வழியிலும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐண்ட் லெக் பந்த கில்லர் கிங் கொடுக்கறாரு. கில்லர் கிங் அந்த கோலை மாத்த முயற்சி பண்றாரு. கோல்! என்ன ஒரு அற்புதமான கோல்! ஸ்கோர் இப்போ 1-0ங்கிற நிலைமையில இருக்கு. ஸ்கோர் போர்டுல ஸ்கோரை மாத்துறாங்க. டிராகன் அணி ரொம்ப கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைச்சாதான் அவங்க இந்த போட்டியில வெற்றி பெற முடியும். டிராகன் அணி ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிராகன் பந்த லாவகமா தன்னுடைய ஆட்கள் கிட்ட பாஸ் பண்றாரு. அந்த பந்த கோலா மாத்த முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்ல. அந்த பந்து கம்பிக்கு வெளியே விழுந்தனால கோல் அடிக்கிற வாய்ப்பு அவங்க விட்டு போயிடுச்சு. கில்லர் கிங் பந்த தன் ஆட்களுக்கு பாஸ் செய்யறாரு. அவங்க அந்த கோலா மாத்த முயற்சி பண்றாங்க. ஆக்ஷன் கிங் அந்த கோலா மாத்திட்டாரு. ஸ்கோர் இப்ப 2-0ங்கிற கணக்குல பிரேவ்ஸ் அணி முன்னேறி இருக்கு. ஆக்ஷன் மேன் அந்த கோலை ரொம்ப லாவகமா பின்பக்கமா அடிச்சு ஒரு சாதனை பண்ணி இருக்காரு. மத்ததெல்லாம் வேஸ்ட். யாரு மோத வந்தாலும் நாங்க தான் கிரேட். போட்டி இன்னும் முடியல. பொறுத்திருந்து பாரு. எந்த டீம் மோதினாலும் எங்க டிராகன் தான் பெஸ்ட். அது முடிவுல தெரியும் பாரு. பிரேவ்ஸ் அணி ஆட்டத்தை துவக்க போறாங்க. ஆட்டத்தை துவக்கிட்டாங்க. பந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பாஸ் பண்ணி கோலா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராகன் டீம் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் விறுவிறுப்பா இருக்கு. டிராகன் டீமை சேர்ந்தவர் பிரேவ்ஸ் அணி சேர்ந்தவர் ஒருத்தர் காலால மிதிச்சிட்டாரு. அதனால அவர் கீழே விழுந்துட்டாரு. வீரர்களுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவா இருக்கு. நடுவர் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அநேகமா அவங்களுக்கு எச்சரிக்கை கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்து பெனால்டி பாயிண்ட்க்கு போக சொல்லிட்டாரு. கில்லர் கிங் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பந்தை இடது பக்கமா அடிக்க போறதா கௌபாயை ஏமாத்தி தன்னுடைய ஆட்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பந்தை இடது பக்கம் அடிக்க மாட்டாரு. வலது பக்கம் தான் அடிப்பாரு. எதிர்பார்த்தபடி வலது பக்கம் அடிச்சிட்டாரு. கோல் போட்டுட்டாரு. 3-0 என்ற கணக்கில் பிரேவ்ஸ் அணி முன்னேறி இருக்கிறார்கள். இந்த பழைய யுக்தியை வச்சு பிரேவ்ஸ் அணி டிராகன் அணியை ரொம்ப அருமையா ஏமாத்தி இருக்காங்க. டிராகன் கிட்ட இப்ப பந்து இருக்கு. அவர் ஆட்டத்தை துவக்க தயாரா இருக்கார்.